My name is PK and welcome to இயற்கை மொழி. இன்னைக்கு ஒரு அறுவடை வீடியோ தான் பார்க்க போகிறோம். அந்த அறுவடையை நம்ம இந்த நாட்டு மக்காச்சோளத்துலேருந்து ஆரம்பிக்கலாம். இப்போ நாட்டு மக்காச்சோளம் வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க கோடை காலத்தில் தாராளமாக ஆரம்பிங்க. ஏன்னா அதில் வெயிலில் நல்லாவே தாங்கி வளரும். அதில் பெருசாக பூச்சி தாக்குதல் வந்து அவ்வளோ சீக்கிரம் வராது. அந்த ரெண்டாவதாக பாலக்கீரை அறுவடை பண்ணிடலாம். ஸோ சம்மரில் கீரைகள்ன்றது ஒரு அடிப்படையான ஒரு விஷயம். ஆனால் பாலக்கீரைன்றது அதுலேருந்து கொஞ்சம் தனித்துவமானது. ஏன்னா மற்ற கீரை மாதிரி ஒரே ஒரு அறுவடை இல்லாமல் இந்த பாலக்கீரையில் நீங்கள் மல்டிபிள் ஹார்வெஸ்ட் இருக்கலாம். நான் பர்சனலாக கடைகளில் பார்க்குற மாதிரி அந்த இலைகள் சின்னதாக இருக்கும் போதெல்லாம் அறுவடை பண்ண மாட்டேன். இப்போ நீங்கள் பார்க்குற அளவுக்கு அந்த இலைகளை நல்லா வளர விட்டதுக்கு அப்புறம் தான் அறுவடை பண்ணுவேன். ஏன்னா பாலக்கீரை பொறுத்த வரைக்கும் அந்த தண்டுகள் இலைகள் எல்லாமே சமைக்கிறதுக்கு உகந்தது. பாலக்கீரையோட வளர்ப்புல ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயம் என்னன்னா மற்ற கீரைகள் மாதிரி அதிகமான விதைகள் இதுக்கு செலவு பண்ண தேவையில்லை. அண்ட் இப்போ நீங்கள் பார்க்குற அளவுக்கு கீரையோட அறுவடையை நீங்கள் ஒரு 2 க்ரோ பேக்லேருந்து அதுவும் சின்ன க்ரோ பேக்லேருந்து தாராளமாக எடுக்கும். அண்ட் அடுத்ததான் சின்ன சின்னதாக இருக்க தக்காளிகளை அறுவடை பண்ணிடலாம். இது ஒரு கொடி தக்காளி செடி. அண்ட் இதோட அறுவடைன்றது முடிய போது இந்த அறுவடையை முடிச்சுட்டு மீதமுள்ள ஒரு சில பழங்கள்ல இருந்து விதைகள் சேகரிக்க முடியுமான்னு பார்க்க போகிறேன். மற்ற தக்காளி செடி மாதிரி நீங்கள் தனித்தனியாக அறுவடை பண்ணாமல் இதில் நீங்கள் பஞ்சாக இப்படி கிளையோட நீங்கள் அறுவடை பண்ணி எடுக்கலாம். பார்க்கறது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். அண்ட் இதுக்கப்புறம் உங்களுக்கு கொடி தக்காளி நீங்கள் ஆரம்பிக்கலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக வேண்டாம். ஏன்னா வெயிலில் இது சரியாக வளராது. அடுத்து நீங்கள் ஆடி பட்டத்துக்கு நீங்கள் தாராளமாக ஆரம்பிக்கலாம் விதைகள் கிடைச்சால். அண்ட் அடுத்ததாக செடி அவரை அறுவடை பண்ணிடலாம். ஸோ செடி அவரைன்றது அறுவடை கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அதுக்கான டைம்ன்றது இப்போ இதுதான். இந்த செடி அவரை வளர்க்குறப்போ நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது பூச்சி தாக்குதல். ஏன்னா அவரைக்காய் செடியில் பூச்சி தாக்குதல்ன்றது ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம். அதை மட்டும் நீங்கள் சமாளிச்சிட்டிங்கன்னா இதில் நீங்கள் அதிகமான அறுவடை ஈஸியாக எடுத்துடலாம். ஏன்னா அவரைக்காயெல்லாம் கொஞ்சமெல்லாம் காய்க்காது. ஒரு செடி இருந்தாலே அதில் நீங்கள் தாராளமாக நிறைய அறுவடை எடுக்கலாம். இது இப்போ தான் நடக்கிற முதல் அறுவடை. ஸோ அடுத்ததான் நாட்டு தக்காளி அறுவடை பண்ணிடலாம். தக்காளி வளர்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு முதல்ல நான் சஜஸ்ட் பண்ணுறது நாட்டு தக்காளி தான். ஏன்னா எந்த ஒரு பிரச்சனையும் கொஞ்சம் ஈஸியாக சமாளித்து இந்த செடி வளர்ந்துடும். இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா இந்த செடிக்கு நீங்கள் கொடுக்குற சப்போர்ட். ஏன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான உயரமும் அடர்த்தியாகவும் வளரக்கூடிய ஒரு செடி. ஸோ அது நீங்கள் எந்த அளவுக்கு ப்ராப்பராக பாதுகாக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த செடி ஆரோக்கியமாகவும் நல்ல அதிகமான அறுவடையும் உங்களுக்கு கொடுக்கும். நம்ம இப்போ அடுத்ததாக இந்த கொடியவரைக்காய் அறுவடை பண்ணிடலாம். இந்த கொடியவரைக்காயும் அதோட அறுவடை முடியும் சீசன் வந்துருச்சு. ஏன்னா குளிர் முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்த வெயில் காலன்றதுனால இதோட அறுவடை முடிய போகுது. முடிஞ்ச அளவுக்கு அறுவடை எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த செடி அப்படி விதைக்க விட்டுற போகிறேன். அண்ட் அடுத்ததாக சிகப்பு காராமணி அறுவடை பண்ணிடலாம். இது இப்போ தான் இதுலேருந்து நடக்கிற ஃபர்ஸ்ட் ஹார்வெஸ்ட். இந்த சிகப்பு காராமணி இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வளர்க்குறேன். அண்ட் ஆல்ரெடி சேனலில் காராமணி எப்படி வளர்க்குறதுன்ற வீடியோவை நான் கொடுத்துருக்கேன். அண்ட் அடுத்ததாக தம்பட்டை அவரை அறுவடை பண்ணிடலாம். தம்பட்டை அவரை இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வளர்க்குறேன். எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது இதை பார்க்குறப்போ. அண்ட் இதில் பூக்களும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நல்லா அழகாக இருக்குது. வளர ஆரம்பிக்கிறவே நல்லா இந்த சைஸில் இருக்குது. வளர்ந்ததுக்கப்புறமா அது இந்த அளவுக்கு வளருது. இதுக்கு மேலே இது பெருசாக வளரும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஆனால் எனக்கு இதுவே போதும். அண்ட் அடுத்ததான் நம்ம லெட்யூஸ் அறுவடை பண்ணிடலாம். இதுதான் இந்த லெட்யூஸோட கடைசி அறுவடை. இந்த லெட்யூஸ் எப்படி வளர்க்குறதுன்னு ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன், வேணுன்றவங்க பார்த்துக்கோங்க. ஆனால் இப்போ எதுவும் வளர்க்காதீங்க. ஏன்னா இந்த சீசன் கிடையாது, வெயில் காலம் ஆரம்பிக்க போது. ஸோ இந்த லெட்யூஸோட முடிஞ்ச அளவுக்கு அறுவடை எடுத்துகிட்டு இந்த செடியில் நான் எடுத்துகிட்டு போகும். இதுக்கு மேலேயும் லெட்யூஸ் வளர்க்க விட்டால் அந்த செடி வந்து ரொம்ப உயரமாக வளர்ந்து விதை கொடுக்க ஆரம்பிச்சிடும். அந்த லெட்யூஸ் இலைகளும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கசப்பு இருக்கும். ஸோ அவ்வளவுதான் இன்றைக்கி நம்ம எடுத்துருக்க அறுவடை. நாட்டு தக்காளி, அவரைக்காயில் ஒரு 3 வெரைட்டி, கொடி அவரைக்காய், செடி அவரைக்காய், அப்புறம் தம்பட்டை அவரை, அப்புறம் தக்காளியில் ஒரு 2 வெரைட்டி, நாட்டு தக்காளி, கொடி தக்காளி, அப்புறம் ஒரு கீரை வெரைட்டி, மக்காச்சோளம், காராமணி, அப்புறம் லெட்யூஸ். அண்ட் ஐ திங்க் தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. நம்ம நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். லெட்ஸ் ஸ்டே கனெக்டட் டு கிரியேட் a better environment and thank you by PK. இந்த கொடியவரைக்காயும் அதோட அறுவடை முடியும் காலங்கள் வந்துவிட்டது.